இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி திமுகவினர் தரப்புல ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர்ல பொதுமக்கள்கிட்ட பல்வேறு கட்ட ஆதார விவரங்கள் உள்ளிட்டவைகள் வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதனை கண்டித்து பொதுமக்களிடம் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை சேகரிப்பு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமைச் செயலக அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை அமர்வுல தற்போது மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சார்ந்தவர் ராஜ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாரு. அதுல என்னன்னா, தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது நடத்தி வருகிறது. இதற்காக திமுகவினர் வீடு வீடாக செல்கின்றனர். அப்போது திமுகவினர் பொதுமக்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு துன்புறுத்துகின்றனர் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் வீட்டிற்கு திமுகவினர் 10 பேர் வந்ததாகவும் அவர்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டில் தமிழக முதல்வர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு என அச்சிடப்பட்ட சுவரொட்டியை ஓட்டினர். பின்னர் அவர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம், அதாவது அவரோட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாளங்களை கேட்டனர். இந்த ஆவணங்களை தர மறுத்த போது வீட்டு பெண்களுக்கு மாதந்தோறும் அரசிடமிருந்து பெற்று வரும் 1000 ரூபாய் நிறுத்தி விடுவதாக மிரட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு அனைவரின் தனிப்பட்ட செல்போன் எண்களை கேட்டு வாங்குகின்றனர். அந்த எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு பதிவு என தகவல் வருகிறதாகவும் தொடர்ந்து ஓடிபி வருகிறதும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த ஓடிபியை தெரிவித்ததும் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக தகவல் வருகிறதுனும் மேலும் மக்களை திமுகவில் சேர வற்புறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவில் சேராமல் போனால் தற்போது பெற்று வரும் அரசு திட்டங்கள் நிறுத்தப்படும் சொல்லி மிரட்டுறதாகவும் மிரட்டி தான் இந்த திமுக ஆட்கள் சேர்க்கின்றனர். அதே மாதிரி அரசியல் பிரச்சாரத்துக்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறானதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினர் பொதுமக்களிடம் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, செல்போன் போன்ற தனிப்பட்ட விவரங்களை கோருவது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனி உரிமைகளை மீறக்கூடிய செயலாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது ஒரு குற்றச்செயலும் கூட குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே திமுகவினர் அரசியல் பிரச்சாரத்துக்காக பொதுமக்களிடமிருந்து ஆதார் விவரங்களை சேகரிப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு அறிவிக்கவும், திமுகவினர் பொதுமக்களிடமிருந்து எந்த காரணத்துக்காகவும் ஆதார் விவரங்களை சேகரிக்க கூடாது என்றும், திமுகவினர் இதுவரை சேகரித்த ஆதார் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை உடனடியாக அளிக்கவும், பொதுமக்களிடம் திமுகவினர் சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை சேகரித்தது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமைச் செயலக அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கூறி தற்போது அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது கூடிய விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. ரவீனா.